கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஐபிஎல் அட்டவணை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம் சொன்னோம். ஸோ விமன்ஸ் ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ நம்ம ஐபிஎல் உடைய இந்த அட்டவணை எப்போ வரும், முதல் மேட்ச் யாருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஈகரா வெயிட் பண்ணி கேட்டிருந்தீங்க. சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போய் பாருங்க. சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்க போகுது. ஸோ அதை வந்துட்டு நம்ம செப்பரேட் வீடியோ போட்டாச்சு. சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. அண்ட் டைம் டேபிள் இப்போ நீங்க ஸ்க்ரீன்லையும் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கம்யூனிட்டி டேப்ல எல்லாத்துலையும் போட்டு வரேன், பார்த்துக்கங்க. என்னடா இது பாதி தான் இருக்கு, எல்லா டீமுக்கும் 4 மேட்ச் தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஷாக்காக வேணாம். ஸோ எலெக்ஷன் நடக்கிறதுனால முதல் இந்த மேட்சஸ் மட்டும்தான் நடத்தி முடிப்பாங்க. ஏப்ரல் 7க்கு அப்புறம் தான் மீதி எல்லாமே நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. ஸோ மேக்ஸிமம் எல்லா டீமுமே 4 மேட்ச் விளையாடுற மாதிரி தான் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஈவினிங் மேட்சஸும் சில மேட்சஸ் அப்படிங்கிறத நடத்துறாங்க. ஸோ மேக்ஸிமம் ரெண்டு மேட்சஸா வச்சு ஆரம்பத்திலேயே ஸோ ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வீக்லலாம் ரெண்டு மேட்ச் வராது. ஒரு 2-3 வாரம் போனதுக்கு அப்புறம் தான் ரெண்டு மேட்ச் வரும். ஆனால் ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ண ஒரு 2-3 நாளுக்கு அப்புறமே வந்துட்டு அந்த ஒரு சாட்டர்டே சண்டேல ஒரு 4 மேட்ச் அப்படிங்கிற மாதிரி வச்சு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குயிக்கா முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு வீடியோவில் ஆர்சிபி விளையாடக்கூடிய அந்த 4 மேட்ச் வந்துட்டு யாருக்கு அகைன்ஸ்டா அண்ட் ஆர்சிபிக்கு சாதகமா இருக்கா, அந்த 4 மேட்சை கம்ஃபர்டபுளா வின் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபிக்கு ஃபர்ஸ்ட் மேட்சே பரம எதிரி சிஎஸ்கேக்கு எதிராக. ஸோ என்ன ஒரு மேட்சுங்க, சான்ஸே கிடையாது. கம்பேக் சூப்பர் கிங்ஸ் அவங்களுக்கு எதிராக ஆர்சிபி ஆடுறாங்க. எங்க அவங்களுடைய கோட்டை சென்னையில போய் ஆடுறாங்க. 70% வின்னிங் ரேட் வச்சிருக்கிற சென்னை சூப்பர் கிங்ஸ் எந்த டீமுமே இல்லாத அளவுக்கு ஹோம் கண்டிஷன் வச்சிருக்காங்க. உடனே குஜராத்னு சொல்லிட்டு வர வேணாம், அவங்க 2 சீசன் தான் ஆடி இருக்காங்க. ஆனா இவ்வளவு சீசன்ல பார்த்தோம் அப்படின்னா ஹோம்ல அதிக பர்சன்டேஜ் வச்சிருக்கிற டீம் தான். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் 70% பக்கம் வச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வின்னிங் ரேட்டுங்க. ஹோம்ல வந்துட்டு பயங்கரமா இருக்காங்க. அவங்க இவ்வளவு தூரம் எல்லா தடவையும் பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் ஐபிஎல் வரலாற்றிலே 14 தடவை வந்துட்டு குவாலிஃபை ஆயிருக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியே இந்த ஒரு ஹோம் கண்டிஷன் தான். ஹோம் கண்டிஷன்ல மேக்சிமம் அவங்க வின் பண்ணாலே வந்துட்டு குவாலிஃபை ஆயிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய காலங்காலமா இருக்கக்கூடிய வின்னிங் ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. ஸோ மேக்ஸிமம் 5 மேட்சஸாவது வின் பண்ண பார்ப்பாங்க. ஸோ 5 to 6 வின் பண்ணிட்டாலே அவங்க வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஹோம் மேட்சஸ் முடிஞ்சா ஸோ அவையில ஒரு 2 வின் பண்ணா கூட ஸோ 7 to 8 வின் பண்ணி தேர்ட் பொசிஷனோ இல்ல செகண்ட் பொசிஷனோ ஃபர்ஸ்ட் பொசிஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி எப்படியோ அடிச்சு பிடிச்சு வந்துடுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சிஎஸ்கேக்கு எதிராக ஃபர்ஸ்ட் மேட்சே ஆர்சிபிக்கு வந்துட்டு டூ ஆர் டை மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நடக்குது. ஸோ சென்னையில் சேப்பாக்கில் அவங்க இடத்துல போய் விளையாடுறாங்க. ஸோ நைட் மேட்ச் ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆகுது 22 மார்ச் அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்லிக்கிறேன், ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ஆர்சிபி வந்துட்டு ஒரு அவே ஆடிட்டாங்க இல்லையா? ஸோ அடுத்த மேட்ச் வந்துட்டு ஹோம்ல ஆடணும் இல்லையா? ஸோ ஹோம்ல மண்டே 25ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸுக்கு எதிராக வந்துட்டு மண்டே நைட் மேட்ச் தான் ஆடுறாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு ஹோம் மேட்ச் அமைது. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டா பேட்டிங் வச்சிருக்காங்க. ஆனா ஆர்சிபி அளவுக்கு இல்ல. ஸோ கண்டிப்பா அந்த ஹோம் மேட்ச்ல சம்பவம் இருக்கு. பஞ்சாப் கிங்ஸை வின் பண்றதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு 75% மேல இருக்கு. சிஎஸ்கேவை வின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். பிகாஸ் வந்துட்டு ஸ்பின் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ சிஎஸ்கே வந்துட்டு இதுவே சின்ன சுவாமியா இருந்தா நம்ம வந்துட்டு பேச தேவையில்லை. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு தான் வந்துட்டு அந்த பேட்டில் அப்படிங்கிறது நடக்கும். இதே சேப்பாக் அப்படிங்கிறதுனால அவங்க கையில மொயின் அலி, தீக்ஷனா அண்ட் பவர்ஃபுல் ஸ்பின்னர் இருக்காங்க. இந்த பக்கம் வந்துட்டு மயங்க் தகர் மட்டும்தான் இருக்காரு. அசரங்கா எல்லாத்தையுமே தாராவாத்து கொடுத்துட்டு கொண்டிருக்காங்க. ஆர்சிபி சகலையெல்லாம் எப்பவும் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால ஸ்பின் யூனிட்டை பத்தி நம்ம ஆர்சிபிக்கு டச் பண்ணவே முடியாது. ஸோ அதனால சிஎஸ்கே மேட்ச் விட்டுருங்க. ஆனா பஞ்சாப் மேட்ச் சுவாரா வின் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு ஹோம் கண்டிஷன்ல. ஸோ ஆர்சிபி இதை பயன்படுத்திக்கணும். ஸோ அடுத்த மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா ஸோ பேக் டு பேக் ஹோம். ஸோ மற்ற எல்லா டீமுமே ஆர்சிபிக்கு இருக்கிற டிஃபரெண்டே என்னன்னு கேட்டீங்கன்னா ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்க மேக்ஸிமம் மேட்சஸ் வந்துட்டு ரொட்டேட் கம்ப்ளீட்டா வந்துட்டு பெங்களூர் ஆடிட்டு இருக்காங்க. இதே சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு அவங்களோட ஹோம் கிரவுண்ட், அப்புறம் ஹோம் கிரவுண்ட் அவே மாறி ஆடிட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் மேட்ச் பேக் டு பேக் கேகேஆருக்கு எதிராகவும் பார்த்தோம் அப்படின்னா சின்னசுவாமியில விளையாடுறாங்க. செமையான மேட்சா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஹோப்ஃபுல்லி அந்த மேட்சையும் வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது பெங்களூர்ல இன்னொரு மேட்ச் இருக்கு. கண்டினியூவா 3 மேட்ச் அப்படிங்கிறது இருக்கு. அது யாருக்கு அப்படின்னா இவங்களுடைய புதிய பரம எதிரியான லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு எதிராக. ஸோ அதுவும் பார்த்தோம் அப்படின்னா செமையான மேட்ச், அதுவும் ஈவினிங் மேட்ச் தான் அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்லிக்கிறேன். ஸோ பஞ்சாப் கிங்ஸ்க்கு கூட ஒரு மேட்ச் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்க்கும்போது தொடர்ந்து எல்எஸ்ஜி கூட ஒரு மேட்ச் இருக்கு. ஏப்ரல் 2ஆம் தேதி டியூஸ்டே நடக்கக்கூடிய ஒரு மேட்சா இருக்கு. ஸோ மற்ற டீம்ஸ் எல்லாமே 4 மேட்ச் விளையாடும்போது நம்ம ஆளுங்க மட்டும் பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே கூட ஒரு மேட்ச், பஞ்சாப் கூட ஒரு மேட்ச், கேகேஆர் கூட ஒரு மேட்ச், எல்எஸ்ஜி கூட ஒரு மேட்ச், 4 ஆயிருச்சா? ஆனா இன்னொரு மேட்ச் விளையாடுறாங்க. 5 மேட்ச் அப்படிங்கிறத விளையாடுறாங்க. சிஎஸ்கேக்கு 4 மேட்ச் தான் இருக்கு இந்த அட்டவணையில. ஆனா ஆர்சிபிக்கு 5 மேட்சா இருக்கு.
ஆர்ஆர் கூட ஆடுறாங்க. ஸோ இது அவே மேட்ச். அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸ் டயர்ட் ஆகாத மாதிரியான அட்டவணை தான் ஆர்சிபிக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். எப்படி கேட்குறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சேப்பாக்கில் வந்துட்டு விளாண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ பெங்களூரு சென்னை பக்கம் தான் பெருசாக டயர்ட் ஆக மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூவாக 3 ஹோம் மேட்ச் அங்கேயே தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு வந்துட்டு சின்னசுவாமியில தான் நடக்கும். ஹோம் மேட்சஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியாக ராஜஸ்தான்ல போய் ஒரு அவே மேட்ச் விளையாடுறாங்க. ஸோ அது எப்போ நடக்குது அப்படின்னு சொன்னா 6ஆம் தேதி. ஸோ அதுவும் பார்த்தோம் அப்படின்னா நைட் மேட்ச், எல்லாமே நைட்டு. ஸோ அட்டவணையை பொறுத்த வரைக்கும் முதல் சிஎஸ்கேவை தவிர மற்ற எல்லாமே சாதகமா இருக்கு. ஸோ ஆர்சிபி இதை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தாங்க இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மீதி இருக்கிற 9 மேட்சோட அட்டவணை தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும். ஸோ அதுல ஆர்சிபி எப்படி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத அது வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ இந்த அட்டவணையை வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் கூட வின் பண்ணுவாங்க? அண்ட் எஸ்பெஷலி சிஎஸ்கேவோட மேட்ச் பாருங்க. அதுக்கடுத்து ஸோ ஹோம் அண்ட் அவே என்ன மேட்ச் பாருங்க. உங்களுக்கு எந்த மேட்சுக்கு ஈகரா வெயிட்டிங் அப்படிங்கிறத சொல்லுங்க. அண்ட் ஆர்சிபி இந்த 5 மேட்ச்ல எவ்வளவு வின் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ தாராளமா சொல்லுங்க. ஸோ தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.